இல்ல, முடியவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் மனுஷனுடைய அன்பு முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா தேவன் அன்பு முடியவே முடியாது. அந்த கருத்தை பத்தி பார்க்க போறோம். நல்லா சொன்னீங்க. 2 ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு திருமணம் நடந்துச்சாம். 2 ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து சந்தோஷமா இருந்தாங்க, விட்டு கொடுத்து போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இந்த அம்மா உடம்பு சரியில்லைன்னா இவர் பாப்பாரு, இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டையே வந்ததுல, பிரிவினையே வந்ததுல அவ்வளவு அந்யோன்யம் ஐக்கியமா இருந்தாங்க. அவனுக்கு 3 குழந்தை பிறந்துச்சு. 2 பெண் குழந்தை பிறந்துச்சு, 1 ஆண் குழந்தை பிறந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த அம்மாக்குள்ள ஒரு தூண்டல், இவர்கிட்ட போயிடலாம், இவர்கிட்ட போயிடலாம், இவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சின்னதா லைட்டா தூண்டல் ஒன்று வச்சு பாருங்க. அந்த தூண்டலுக்கு, தூண்டல் அப்படின்னா ஒரு சிந்தனை, ஒரு யோசனை, இது என்ன இந்த வாழ்க்கை ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டல் வந்துச்சு. அந்த தூண்டலுக்கு அந்த பொண்ணு சரி போயிடலாம் போயிடலாம் அப்படியே விட்டு கொடுத்து கடைசியா விட்டு போயிட்டா. என்ன பண்ணிட்டான்னா ஒரு விபச்சார கூடத்துல போய் சென்ட்டா. பாருங்க, விபச்சார கூடத்துல சேர்ந்து தன் உடலை எல்லாத்துக்கும் வித்து ஒரு விபச்சாரியாவே வாழ ஆரம்பிச்சுட்டா. அப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம இவ்வளவு நேசிச்சோமே, இவ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை தானே, இவ்வளவு நேசிச்சோமே, இவருக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுத்தோம். இவ எத்தனையோ நேரங்கள்ல மருத்துவமனையில இருக்கும் போது நான் இருந்திருக்கேனே, எல்லாத்துக்கும் நான் கூட இருந்திருக்கேனே, எத்தனையோ பேர் எங்க அப்பா அம்மா அவளை பேசும்போது நான் கூட இருந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிறேனே, நீ என்னதான் அவளுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த நபருக்கு ஒரே வருத்தம், ஒரே கண்ணீர். ஆனாலும் அந்த மனைவி விடுறக்கல மனசு இல்ல. இவர் ஏஞ்சி போறாரு. போய் பார்த்தா நம்ம ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நடந்தத போவோமா அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம். அவ வரட்டும், ஏன்னா எத்தனை பேர் சுத்தி மட்டும் அத்தனை பேர் பேசுவாங்க, நல்லா இருந்தாங்க, ஒருவேளை டிராமா பண்ணிட்டு இருப்பாங்களோ, அந்த பொம்பளை இந்த காசுக்கு தான் இருந்திருப்பா. நான் அப்பவே நினைச்சேன் 2 பேர் பைக்ல ஒட்டுக்கா போகும்போது வரும்போது அங்க போகும்போது மல்லிகை சாணம் வாங்கும் போதெல்லாம் இந்த புள்ள என்ன பண்ணி இருக்குது, காசுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேச்சு. அந்த ஆளுக்கு சரியான கஷ்டம், தூங்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல, வீட்டுல தட்டுப்பாட்டா அந்த அம்மாவோட முகம், வேலைக்கு போனா வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சா அந்த அம்மா முகம் விட்டு போயிட்டாலே, வேலை செய்யறது கேக்குறாங்க, எங்கப்பா உன்னோட சம்சாரம் விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போட்டு அப்படியே போயிடுவாராம். இப்படியே தினம் 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 அவர் இருக்கும்போது அப்புறம் உள்ளுக்குள்ள தோணுச்சான், இல்ல அவ என் மேல வச்ச அன்பு வேணா சாதாரண அன்பா இருக்கலாம், ஆனா நான் அவன் மேல வச்ச அன்பு சாதாரண அன்பு இல்ல, என்னது சாதாரண அன்புன்னு சொல்லிட்டு அவளை தேடி போறாரு. தேடி போய் பார்த்ததான் தெரியுது ஒரு விபச்சாரியான ஒரு வாழ்க்கை. அவன் அங்க விபச்சார அந்த கூட்டத்துல சொல்லிட்டாங்க, எப்ப இவ விபச்சாரி, ஐயா என் மனைவிங்க, உன் மனைவியா ஒரு காலத்துல இருந்துக்கலாம்ப்பா, இப்போ உனக்கு இப்ப விபச்சாரத்துல இருக்கிறா, இவரை நீங்க விலைக்கு வாங்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்தாதான் நீங்க விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கும் போது யோசிக்கிறாரு, அந்த அளவுக்கு எங்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க, எனக்கு இருக்கிறத தரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படியே தூக்கிட்டு போய் கட்டி அணைச்சு, நீ இப்போ எனக்கு மனைவிதான், இப்பயோ மனைவிதான். இது யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் ஆண்டவரின் அன்பு, இதுதான் ஆண்டவரின் அன்பு. அந்த ஆண்டவர் தான் அந்த ஆளு, அந்த பெண் தான் நம்ம, மாற்றுற கடமே கிடையாது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் ஒண்ணு அப்படி சரீரத்தை விட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி, வேதம் சொல்லுது ஆண்டவர் அறியாம ஒரு விக்கிரகத்தை வழிபடும் பொழுது நம்ம விபச்சாரம் பண்றோம், பேசித்தரோம். நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்துல, நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்படாத வரையும் நம்மளும் எப்படிதான் இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆனா பாருங்க, தேவன் பாருங்க எப்பேர் அத முடிவில்ல அன்புனா என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க என்ன தவறு பண்ணாலும் மன்னிப்பார். நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. அதுக்கு நீங்க பாவம் பண்ணிட்டு வாங்க, பொழுதுக்கு பாவம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வரல. நீங்க ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க பாவமே பண்ண மாட்டீங்க. அதுதான் மேடம், அதான் சத்தியம். நீங்க ஆண்டவருடைய அன்பை ஃபுல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு விரதமா நான் எதுக்கையா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டோம், பாவமே பண்ண மாட்டோம். அன்போட வலிமை தாங்க. தேவ அன்போட வலிமை என்ன தெரியுமா? தேவ அன்போட வலிமை அவரை நீங்க எவ்வளவு அறியறீங்களோ என்ன பண்ண முடியாது. நீங்க பாவம் செய்யறது கம்மியாயிட்டே தான் இருக்கும். எடுத்தோன்னு பூர்ணமாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பிறக்குது, உடனே என்ன செஞ்சுதா இல்ல, என்ன ஆகுது, தவழுது, குட்டிக்கார் நடுக்குது, 2 தக்க புக்கான்னு வருது, செவுத்த பிடிக்குது, விழுகுது, திருப்பி என்ன பண்ணுது, வருது. அப்படிதான் வரும். அதே மாதிரி கிறிஸ்து அதுவரை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பொறுமையா தான் இருப்பாரு. நீ உடனே வாழ சொல்ல மாட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, என் அன்பை புரிஞ்சுக்கப்பா, என்னோட அன்பை இன்னைக்கு அந்த அன்பை நான் காட்ட போறேன். இந்த அன்பை
இன்னைக்கு மட்டும் நான் காட்ட போற அன்பை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு ஆண்டவர் விட்டு வாங்க மாட்டோம். அவ்வளவு பெரிய அன்புங்க நீங்க வச்சிருக்கிறது. இப்படிதான் நீங்க பாவம் செஞ்சாலும் சரி, எப்படி துரோகம் பண்ணாலும் சரி, அவர் விட்டு என்னதான் கிரியை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பின்னாடியே துரத்திட்டு வருவார். துரத்தி 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 திரும்பவும் அவங்க மார்க்ல போடுற வரை துரத்துவார். யாரா செய்வோமா? போயிட்டு போன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவர்கிட்ட பிடிச்சது தெரியுமா? பிடிவாதம், அன்பின் பிடிவாதம். பிடிச்சாருன்னா பிடிச்ச பிடிதான். நான் அவனை எப்படி தப்பக்கம் இழுத்து கொள்வேன்னு சொல்லி எப்படியா இழுத்துருவார். அதுக்குதான் சில பாடுகளை கொடுக்குறாரு, அதுக்குதான் சில கஷ்டங்களை கொடுக்குறாரு. ஏன் தான் இந்த கஷ்டம் அப்படின்னா அவர் பக்கம் தான் இழுக்கிறதுக்காக தான் பாடு, மத்த எதுக்குமே இல்ல. கஷ்டம் எதுக்கு வருது? நம்ம பக்கம் இன்னும் நெருங்குறதுக்காக, இன்னும் வரக்காக. இப்போ 2 பேர் கை வச்சிருக்காங்க, இங்கிருந்து அங்க வச்சிருக்காங்க. இந்த ஆள் அந்த ஆளை இழுக்கணும். என்ன பண்ணணும்? கையில இழுக்கணும். இழுத்து அவர் என்ன பண்ணுவாரு? ஒருவேளை ஓடி வரலாம், தடைஞ்சு வரலாம், கீழே பட்டு உளுந்து வரலாம். ஆக மட்டும் என்ன பக்கத்துல வராதா இல்லையா? அந்த மாதிரிதான் நீ அடிப்பட்டாலும் சரி, என்ன பட்டாலும் சரி, ஆண்டவர் பக்கம் வரணும். ஆண்டவர் பக்கம் அது அவரோட விருப்பம் தான். என் பக்கத்துல இருக்கணும், என் அன்பை புரிஞ்சுக்கணும். அதான் அதுக்காக தான் எழுதி கொடுத்துருக்காரு. சும்மா புரிஞ்சுக்க முடியுமா அன்ப? இத வாசிக்க அவர் அன்பு புரியும். அவர் வாசிக்க அவர் அன்பு புரியும். அப்போ நல்லா கவனிங்க. காலையில டீ குடிக்கிறான். டீ இதுக்கு முன்னாடி ஒரு லட்டை சாப்பிட்டோம், இனிப்பான லட்டை சாப்பிட்டோம். ஓகேவா? லட்டு ஃபுல்லா சாப்பிட்டோம், நல்லா வாய் நிறைய இனிப்பாயிருச்சு. இப்ப டீ குடிச்சா அந்த டீயோட இனிப்பு தெரியுமா? ஏன்? காலையில என்ன பண்ணிட்டோம்? லட்டுங்கிற இனிப்பை சாப்பிட்டோம். காலையிலேயே லட்டுங்கிற இந்த வேதத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி என்ன டீ என்கிற சோதனை வந்தாலும் அடி தூள் கிளப்பி. டீ என்ன, பூஸ்ட் என்ன, போன்விட்டா என்ன, ஹார்லிக்ஸ் என்ன நீ கொண்டு வராஜா? ஒண்ணு நிக்காது. ஏன்னா காலையில என்ன பண்ணிட்ட? லட்டுங்கிற வேதத்தை நான் சாப்பிட்டு. இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசிட்டாரு, நீ என்ன பேசினாலும் கதை ஓடாது. ஏன் காது கேட்காது. ஏன்னா நான் காலையில என்ன பண்ணிட்டேன்? அவர் அன்பினால அவர் என்கிட்ட பேசிட்டாரு. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். அதுக்கு சொல்ல போறேன். எடுத்த உடனே ஃபுல்லா வாசிக்க தேவை. ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம். நீ ஆனா ஒண்ணு கவனிங்க, யாரோ பேசுற வசனத்தை கேட்க கூடாது. நீங்க கைப்பட எடுத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒண்ணு வாசிங்க போதும் ராஜா. மத்த எதுவுமே நாங்க சொல்லலாம் ராஜா. ஒண்ணு வாசிங்க போதும். அதையே யோசிச்சு போயிருங்க. இந்த மாடு சாப்பிட்டது என்ன பண்ண? உட்காந்து போய் அப்படியே அசர் போடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தான் வச்சுட்டு போயிடுறீங்க. வேலை செய்யும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். ரெஸ்ட் எடுக்குமா? இதையவே யோசிங்க போதும். அன்னைக்கு அவர் பேசுறது இதுதான். உடனே ஆண்டவர் வந்து நின்று பேச மாட்டாரு, வேதத்தின் மூலியமா தான் பேசுவார். வேதத்தின் மூலியமா தான் பேசுவாரு. அவர் எங்கிட்ட பேசினாரு. எப்படி பேசினாரு? நான் நிறைய பேர் சொல்லாம நான் கேட்பேன், எப்படி பேசினாரு? அப்படியோ வேதத்துக்கு அதுக்கு என்ன வசன ஆதாரம் இருக்குது? ஆண்டவர் வசனத்தின் மூலியமா பேசுவார். எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஜெபி தெரியும் சொல்றீங்களா? உங்க வீட்டுல இருக்க ஆள்கிட்ட எப்படி பேசுவீங்க? அப்படியே கண்ணை வந்து அவர்கிட்ட பேசினா போதும். ஆண்டவர் எனக்கு உடம்பு சரியில்லப்பா, என்னால முடியலப்பா, காசு, அதாங்க ஜெபம். நீங்க சும்மா இருக்கிறதா பேச படிக்கிறத மனப்பாடம் பண்றதா ஜெபம் இல்லைங்க. உங்களுக்கு உள்ளத்துல தோன்றதை சொல்றது ஜெபம். அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுறது ஜெபம். அவர் நம்மோட பேசுறது வேதம். அப்ப நான் அவர்கிட்ட பேசணும்னா ஜெபிக்கணும், அவர் என்கிட்ட பேசணும்னா வேதத்தை வாசிக்கணும். இதுலதான் அன்பு நிறைய இருக்கு. அந்த அன்பை எடுத்து ஒவ்வொரு நாள் நான் குடிக்க அவர் அன்பு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். அவருக்கு பின்வாங்கவே மாட்டேன். அவ்வளவுதான். சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு வேகமா போனா வாசிக்கலாம். சங்கீதம் 103:10. சங்கீதம் 103:10. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிபட்டாமலும் இருக்கிறார். திருப்பி ஒரே டைம் வாசிக்குமா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிபட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எத்தனை பாவங்கள் பண்ணாலும் அந்த பாவங்கள் தக்கதாக என்ன பண்ண மாட்டாராம்? செய்யவே மாட்டாராம். செய்ய பண்ணிட்டீல, தப்பண்ணிட்டீல, வெளுத்து வாங்குறமான்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாராம்? செய்யவே மாட்டார். அதே மாதிரி அங்க கொண்டு போய் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் என்ன பண்ணாரு? சரி கட்ட மாட்டாரு. அது தேவ அன்பு. பாத்தீங்களா? பாவம் செஞ்சுட்டீல, இதுக்கு ஏத்த பலன் என்ன பண்ணுவேன் நீ அனுபவிப்பேன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அப்படிலாம் செய்ய மாட்டோம், அப்படிலாம் செய்யவே மாட்டேன்ப்பா. என் இருதயம் விசாலமான இருதயம். நல்ல கடலோட ஆழத்தை அளக்க முடியுமாங்க?
அளக்குனார். ஆனா அதை காட்டிலும் பெரிய ஆழம் அவரோட அன்பு. அவரோட அதை காட்டிலும் பெருசு, அளக்கவே முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம சாகர வரை ஒரு அன்பை தியானிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு எல்லையே இல்லை, அதுக்கு ஒரு எல்லையே. அலைக்கு ஓயா, அலைக்கு ஒரு இது இருக்கா, ரெஸ்ட் இருக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்கால, வரும் வரும் போகும், அந்த மாதிரிதான் ஆண்டுடைய அன்புக்கு என்ன இல்ல, தியானிச்சுட்டே இருக்கலாம், ஓய்வே இல்லை, வாசிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம பாவம், நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு சரி என்ன பண்ண மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு. எப்ப பண்ண மாட்டாரு என்ன சொல்றேன், அக்கிரமம் எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாரு, சரி கட்ட மாட்டார். என்ன பண்ண மாட்டார், சரி கட்ட மாட்டார். என்னது முடிவில் அன்பு. வாசிக்கலாம் பாருங்களேன். ஓசியா 13ஆம் அதிகாரம், ஓசியா 13ஆம் அதிகாரம் பக்கம் 1059, பக்கம் 1059 9ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாருங்க, இஸ்ரவேல் உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், உன்னை நீயே கெடுத்துட்ட, குடிச்ச, வெறிச்ச, விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண, எல்லாமே பண்ண, உன்னை தண்டிப்பேன்னு சொன்னாராங்க. என்ன சொல்லியிருக்காரு, ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. சகாயம் என்னது, இரக்கம் உண்டு. இரக்கம் யாரா சொல்லுவாங்களா, இப்படி யாரா சொல்லுவாங்களா, தப்பிட்டோம் பாப்பா, பரவாயில்ல பாப்பா, போனது போதுப்பா, வாப்பா சொல்லுவோமா, 2 அடி கொடுத்தாலும் சரியாகும். பிள்ளையே அப்படிதான் வளர்க்கணும். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், உன்னை எடுத்து எவ்வளவுதான் கெடுத்து நீ குட்டிச்சவராக்கி என்ன பண்ணாலும் வா, நான் திரும்பி என்ன பண்றேன், அப்படியே ஏத்துக்கிறேன். ஒரு டைம் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்லி காட்ட மாட்டேன். இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும். நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா, தப்பு பண்ணிட்டீங்கன்னா, சாகர வரை கொடைஞ்சு சொல்லிட்டே இருப்பா யாரு, மனுஷன். ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் திரும்பி வந்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்தாதான் சாப்டர் அழிச்சிருவார். நீ என் மகன் தான்ப்பா, அவ்வளவுதான். நீ பண்ணதெல்லாம் ஞாபகமே இல்லப்பா, பண்ணதெல்லாம் மறந்துட்டேன். அதான் இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், நீ கெடுத்த, குட்டிச்சவராக்கிட்ட, எல்லாமே பண்ணிட்ட, நீ பண்ணாத தப்பே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணு, நீ பண்ண வேண்டிய உண்மை எங்கிட்ட திரும்பி மட்டும் வந்துட்டா போதும், என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். சகாயம் இல்லையா, இரக்கம் பண்ணுவோம். நீ பழச பார்க்கவே மாட்டேன்ப்பா, நீ பண்ண பாவத்தை பார்க்க மாட்டேன்ப்பா, அது தக்க தடையை தர மாட்டேன்ப்பா, சரி கட்ட மாட்டேன்ப்பா. இவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம வச்சிருக்காங்க. ஆண்டவர் தண்டிக்கிறவர் தான், கோவப்படுறவர் தான். என்ன பண்ண மாட்டாரு, அதுக்குன்னு ரொம்ப கடினமான என்ன பண்ண மாட்டாரு, நடத்தணும். அவருக்கு விரும்புறது, அவர்கிட்ட நம்ம திரும்பி வரணும். ஒன்னே ஒரு பாயிண்ட், அவர் திரும்பி வரணும். பாருங்க இன்னொரு வசனம் 13:8 பாருங்க. 11:8 பாருங்க. 11:8 எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. உன்னை எப்படிப்பா நான் கைவிடுவேன், அதே பாருங்க என்ன சொல்றாரு, எப்படிப்பா ஒப்பு கொடுப்பேன், எப்படிப்பா கைவிடுவேன், எப்படிப்பா. அங்க 2 ஊர் போட்டுருக்குது. என்ன ஊர் போட்டுருக்குறாங்க, இல்ல இங்க கீழமா அங்க பாருங்க, ஆத்மாவை போல ஆக்குவேன், செபோயிமை போல. ஆத்மா செபோயிம்ங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த காலத்துல போயிட்டு இருக்குது. ஆணோட ஆண் திருமணம், பெண்ணோட பெண் திருமணம். அப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களையே ஒப்பு கொடுக்க மாட்டேன், கைவிட மாட்டேன்னா எவ்வளவு பெரிய அன்பு இது, எவ்வளவு பெரிய அன்பு. ஒரு கொலை பண்ணிட்டான், அவன் போய் சொல்றான் போலீஸ்கார்ட்ட, பண்ணிட்டேங்க விட்டுருங்கன்னா விட்டுருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு தண்டனை இருக்குப்பா, நீ தண்டனை அனுபவிச்சுக்க, நீ கொன்னையே இல்லையா அப்படிம்பாங்க. ஆண்டவர் பாருங்க, எப்பா உன் மேல அக்கினியை எரிச்சு உன்னை சாகடிக்கணும்பா, நீ கொல்லணும்பா, அப்படிப்பட்ட நீ பண்ணது மகா பெரிய பாவம்பா. ஆனாலும் பண்றதுக்கு எனக்கு இல்லை, என்ன இல்ல, மனசு இல்ல, ஒப்பு கொடுக்க மாட்டேன்ப்பா, உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. உன் கைவிட மாட்டேன்னு என்ன அர்த்தம், கையை பிடிச்சிட்டாப்பா இருக்கிற. எவ்வளவு பெரிய துணிகரமான பாவம் செஞ்சாலும் நீதான் என் கையை விட்டு போறே தவிர என் கை உன் கைகிட்ட தான் இருக்குது, கையை வச்சிருக்கிறாரு, கையை பிடிச்சிருக்காரு. நம்மள வீம்புக்குன்னு பண்றோம், வீம்புக்கு பண்ணாலும் கையெல்லாம் பிடிச்சிருக்காரு. பண்ணிட்டு போ பரவாயில்ல, பண்ணிட்டு போ பரவாயில்ல. என்னைக்காவது உங்க பிள்ளை தப்பணிச்சு, ஸ்கூல்ல தப்பணிச்சு, டீச்சர்ஸ் உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி பிள்ளைங்க அடிச்சு விட்டுருவீங்களா, நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் போன பிறகு அடிச்சுக்குங்க, எவ்வளவு என்ன பண்ணாதீங்க. எவ்வளவு பேர் தப்பு நம்ம நின்றுவோம், தப்புனது பையன் தாங்க, அடிக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, கை வைக்காதீங்க.
ஏன்னா ஏன் தெரியுமா சொல்றாரு, அவர் தன்னுடைய சாயலா படைச்சிருக்காருங்க. நீங்க அடிக்கப்படும் போது அவரும் கூட சேர்ந்து அடிக்கப்படுறாரு. சாதாரணமா இல்ல, சாதாரணமா இல்ல. வாசிங்க இன்னும் அவரோட அன்பை பாருங்க. எரேமியா பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை உருகாத ஆளே இல்ல. எரேமியா 3:1 பாருங்க. எரேமியா 3:1 இங்க பாருங்க. வசனத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவன் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்தில் திரும்புவானோ, அந்த தேசம் தீர்த்துப்பட்டு கூடவா என்று மட்டும் சொல்கிறார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடு விசித்திரம் பண்ணினாய், ஆகிலும் இடத்துக்கு திரும்பி வா என்று கத்து சொல்கிறார். என்ன சொல்றது வசனம்? ஒரு கணவனுக்கும் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து அந்த ஆளை விட்டு போட்டு 10 ஆளுக்கு குடும்பம் நடந்துருச்சு. திருப்பி அந்த ஆள் அந்த அம்மா ஏத்து போனா அது உலக நீதி இல்லைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனாதான்ப்பா கெட்டு குடிச்சிடாப்பா, நீ திரும்பி என்கிட்ட வாப்பா. நீ திரும்ப வாப்பா. உலகத்துல ரொம்ப நாள் இல்லப்பா. நீ நினைக்கிற மாதிரி தெய்வம் இல்லப்பா. நீ நினைக்கிற தெய்வம் வெட்டு குத்தும் எல்லாம் பண்ணும். ஆனா நான் அப்படி இல்லப்பா. நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும், நீ எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும், நீ திரும்பி வாமா, திரும்பி வாமானே, திரும்பி வாமானே அப்படின்னு அழைக்கிற தேவன் தான் போட பாட்டு. சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. நம்மாலே எத்தனை நாள் யோசித்தனை பண்ணாலும் வசனம் பாருங்க. எத்தனையோ பேட்ட போய் நீ விபச்சாரம் பண்ணமா, ரசித்தனம் பண்ணமா, ஊரே ஒரு மாதிரி பேசுமா. ஆனாலும் நான் அவனே ஒரு நாளும் பேச மாட்டேமா. தாயை காட்டு பெரிய அன்பையா அன்பு யாரோடையும் வர முடியாது. அன்பு நீ ரொம்ப பெரிய ஆண்டவரே, நீ ரொம்ப உயர்ந்தவர் ஆண்டவரே. முடிவில்லா அன்பு என்னால விளக்க முடியாது. எங்க அன்பு ஒரு தப்பு பண்ணாலே ஊரல் எல்லாம் ஒட்டி எட்ட நிற்கும். ஆனா ஓடி வந்து கட்டி பிடிச்சி பண்ணியோட இருந்தோட எப்படியா முந்து கொடுக்க முடியும் அவரால? வேலைக்காரன வச்சு பண்ண கூட வேலைக்காரன கூட ஒருத்தனை இப்படி இருந்தாயா? வந்த உடனே மோதிரம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாமா அண்ணன் சொல்றான், வேசிகளோட ஆசைய விட்றா 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 பண்ணிக்காண்டா விட்றா. நான் என் பையன்டா வாடா, நீ வேணா வேணா போடா, நான் பாத்துக்கிறேன்டா என் பிள்ளைய, நான் பாத்துக்கிறேன்டா. அத்தனை சொத்து எடுத்து அழைச்சு விட்டாங்க. ஒரு வார்த்தை கூட கேட்கலாங்க, என்ன சொத்து பண்ண, எங்க காசு எங்க காசு எங்க காசு கேட்க வேண்டுங்க, கேட்க ஒவ்வொரு நாளும் அவனுக்காக அவர் நின்ற காரியம் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கும். வாமா திரும்பி வாமா, உனக்காக இருதயம் ஏகிட்டு இருக்கு, வாமா வாமா. தூரத்துல பார்த்தோன்னே கூடி குறுகி அப்பா பார்த்துருவாரோன்னு வந்தா, பரவாயில்ல வாமா நான் இருக்கிறேன்ப்பா, ஊரை நம்ம சொல்லிட்டு போகுது, நான் வந்தேன்ப்பா சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அடைச்சு முத்த அப்படியே கொடுத்து, இப்ப நான் இருப்பா, பரவாயில்லப்பா 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 போடா போயிட்டு போது வாமா, நீ திரும்பி ஒரு வேலை பெருசுமா, திரும்பி ஒண்ணு எனக்கு பெருசுமா, நீ திருந்தினாலே பரவாயில்லப்பா, திரும்பி வந்திருக்கோம்ப்பா பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, நீ திரும்பி வந்ததே பெருசு, எடுறா காலையில எடுறா மோதிரத்தான்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கு போட்டு 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 அழகு பார்த்து ஆண்டர் அப்படியே ரசிச்சார். கரிசா பண்ணாடு போட்டாரியா, போட்டாரியா. ஒரு நாள் கூட அவனுக்கு பேசவே இல்லையா. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவனோட இருந்திருப்பான். ஓடி போடுவான் தானே, என்னை விட்டு ஓடி போடுவான் தானே, சொல்லலையா, சொல்லவே இல்லையா. எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? செய்திக்குள்ளேயே நான் போலையா, அதுக்குள்ளேயே இப்படி உடைக்கிறாரியா. நான் எப்படி பண்றது? ஒண்ணு குறைஞ்சி 13 அன்பு நீடிய சாந்தமும்
தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியம் சகலத்தையும் தாங்கும். பாருங்க, சகலத்தையும் தாங்கும். என்ன பண்ணாலும் தாங்கும்பா. தேவனுடைய அன்பு என்ன பண்ணாலும் தாங்கும்பா. விட்டுடைய போகாதுப்பா. விட்டுடைய போகவே போகாதுயா. உங்களை விட்டு போறதுக்கு அது ஒண்ணு சாதாரண மனுஷன் அன்பு இல்லையா. ஒரு சின்ன தப்பு வந்தாலும் எனக்கு வேணான்ட்டு போயிடுறாரு எனக்கு ஆட்கள். ஆனா நீ பாருங்க, ஆர்டர் சகலத்தையும் தாங்குவப்பா. நீ என்ன பண்ணாலும் தாங்குவப்பா. நீ என்ன பண்ணாலும் தாங்குவப்பா. நீ என்னை விட்டு தூரம் போனாலும், நீ தூசிச்சாலும், என்ன மறுதளிச்சாலும், ஆண்டவர் மறுதளிச்ச போய் வந்து நீ மறுதளிச்சேன்னு கேட்கலையா, நேசிக்கிறேன்னு தான் கேட்டாரு. அதுல கூட ஒரு அன்புயா, பேச்சுல கூட அன்புயா. பேதுருவை குற்றப்படுத்துக்கிறாங்க வரலப்பா. எல்லா சீஸ்ல உட்காந்துருக்கிறாங்க. மறுதளிச்சு இல்ல, மறுதளிச்சு இல்ல, கேட்கவே இல்லையா. நேசிக்கிறேன்னு தான் கேட்டாரு. நேசிக்கிறது அதுல கூட அன்பையா. என் பேதனுக்கு மனசு குத்திரக்கூடாது, 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 குத்திரக்கூடாது. ஒவ்வொரு டைம் அவர் பேசின விதங்கள்லாம் நான் முன்னாடி வைக்க பாக்குறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இருதயத்தை குத்தி கிழிக்கிற எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் இருதயத்தை ஆண்டவரே, இருதயத்தை ஒரு நாள் உடைக்காத, இருதயத்தை ஒரு நாளும் வருடாத அந்த அன்புக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு. எல்லா துரோகத்தையும் தாங்கும் அந்த அன்பு. எல்லா கருத்தையும் தாங்கும். எப்பேற்பட்ட துரோகம் நம்ம நினைக்கிறோம், எப்பேற்பட்ட துரோகம் நீங்க சொல்லவே முடியும். அவ்வளவு பெரிய அசுத்தங்கள்ல வாழ்ந்திருக்க அத்தனை பேரை இன்னைக்கு ஊழியக்காரன வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும், தாங்கும், தாங்கும், தாங்கும். இப்பதான் நான் சிரிப்புல வரேன். கவனிங்க, ஒரு குடும்பத்துல பாருங்க, பசங்க பண்ண எல்லா அட்டகாசங்களையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். ஒரு குடும்பத்துல யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய குடும்பத்துல பாருங்க 11 பிள்ளைங்க, மொத்தம் 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்க ஒரே ஒரு பிள்ளை தான் நல்ல பிள்ளை. மற்றவங்க எல்லாரும் அட்டகாசம் பண்ற ஆட்கள். ஆனா நமக்கு எல்லாம் தெரியும், யோசேப்பை தான் உயர்த்தி வச்சாரு. யோசேப்பு தான் வச்சு நீங்க யோசேப்பை பத்தி பேச விரும்பல, மீதி 11 பேர்த்து பத்தி பேச போறேன். அதான் பேச போறேன். ஆண்டவர் அவங்க வச்ச அன்பு என்ன, ஆண்டவர் அவங்க வச்ச அன்பு. இவ்வளவு அட்டகாசம் பண்ணி, ரவுடித்தனம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, மருமகளே தெரியாம போய் மருமகளோட கூட போய் அசுத்தம் பண்ண அட்டகாசம் பண்ண ஆளுங்க. அவனை போய் எவ்வளவு பெரிய உயர்வான வச்சா தெரியுங்களா? அந்த அன்பதா காட்ட போறேன். நீ யோசேப்பை பத்தி பேச போல. யோசேப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவன் பாவத்துக்கு விலகி ஓடுனா ஆண்டவர் உயர்த்தினானு. ஆனா மீதி அத்தனை பேருமே ஃப்ராடு. என் ஆண்டவர் ஃப்ராடையும் உயர்த்துவாரு, உண்மையிலேயே உயர்த்துவாருங்க. ஃப்ராடையும் உயர்த்துவாரு. யாராச்சும் உயர்த்துவாங்களா? கடையில ஒரு திருடிட்டான், தெரியாம பண்ணிட்டேன், இத்தனை நாள் கல்லால் உட்கார வச்சிருமோ, திருடிப்பான். அதே கல்லால உட்கார வைப்பாங்க. அடுத்த டைம் ஏன் கூட்டுறா, போய் வெளியே போய் கூட்டுறா அப்படிமோ. செய்ய மாட்டேன்னு ஒரு டைம் தான் செஞ்சேன், தெரியாம செஞ்சுட்டேன், படிச்சிருக்கேன்னு. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா ஒரு வாய்ப்பு தராது இந்த உலகம். ஆனா ஆண்டவர் சாகுற வரையும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. பரவாயில்ல, 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 எத்தனை பரவாயில்ல, எத்தனை பரவாயில்ல, எத்தனை பரவாயில்ல, எத்தனை பரவாயில்ல, எத்தனை பரவாயில்ல. நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவர் எத்தனையோ டைம் மன்னிச்சாரியா. அந்த மன்னிப்பை சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. உனக்காக குமாரனே கொடுத்த மகனே, இன்னும் அதிகமா கொடுப்பா மகனே. எனக்கு ஒன்னே ஒண்ணு, நீ மட்டும்தான் வேண்டும் மகன். யாரையா சொல்ல முடியும், யாரையா சொல்ல முடியும்? பாருங்க, யாக்கோபு மொத்தமும் 12 பசங்க, அது ஒரே ஒரு பையன் நல்ல பையன். மற்ற அத்தனை பேரும் 14 பேரும் அத்தனை பேரும் ஃப்ராடுங்க. இவனுக்கு என்ன பசங்களுக்கு நான் போக விரும்பல. அவனுக்கு என்ன பண்ணுவானா, ஆடு மேய்க்கதான் அவனுக்கு வேலையை. அப்படி ஆடு மேய்க்கும் பொழுது அந்த ஆடு மேய்ப்பானுங்க, மேய்ச்சிட்டு ஒரு ஆட்டை நம்ம அடிச்சு கொண்டுருவானுங்க, கொடுத்து சாப்பிட்டுருவானுங்க. இதை யோசேப்பு என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பாட்ட போய், யோசேப்புங்கிறதா ஒரு பையன் நல்லா இருக்கிற பையன், இது அத்தனை பேரும் 11 பேரும் அட்டகாசம் பண்ற ஆட்கள். அவனுக்கு போய் சொல்லுவான், அப்பா அண்ணாலாம் ஆட்டை மேய்க்கிறானுங்கப்பா. அதனால என்ன பண்ணுவானுங்க, ஆட்டை கொண்டு சாப்பிட்டுவானுங்கப்பா. வாசிங்க ஆதியாகமம் 37, ஆதியாகமம் 37, ஆதியாகமம் 37 2 பாருங்க. ஆதியாகமம் 37 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமேடை அடிக்கும் குமாரனோடு அவர்களோடு கூட அவருடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவான். 11 பேர் அட்டகாசம் பண்ணுவானுங்க, ஆடை வைக்க போவானுங்க, ஆட்டை வெட்டி
சாப்பிட்டுருவானுங்க. கேட்டா ஆட்டை வந்து மிருக சாப்பிட்டு போயிருச்சு, அது சாப்பிட்டு போயிருச்சு, இது சாப்பிட்டு போயிடுச்சு கிளம்பிடுவானுங்க. இவன் என்ன பண்ணிடுவான், கதை இல்லப்பா, இது உண்மை இல்லப்பா, இவங்க பண்ற அத்தனையும் பொய்ப்பான்னு சொல்லி அப்பாட்டம் சொல்லிடுவானுங்க. இதனாலேயே இவன் மேல என்னது கோபம். நாங்க பண்றத வேலை பண்ற அப்பாட போய் போட்டு தர ஏட்டா இதான் வேலைக்கு அந்த வயசுலயே கோல் மூட்டி கோல் சொல்றவன். ஏன் அவன் பண்ணா அப்படின்னா, அவன் சின்ன பையன், அவனால அவன்கிட்ட பேச முடியாது, தடுதடியே இருக்கிறானுங்க. அண்ணா செய்யாதோட வெட்டி வச்சு விடுவான். அதனால என்ன பண்ணிடுவான், அழகா போய் அவன் அப்பட போட்டு கொடுத்துருவான். பிள்ளைங்களை அப்படிதான் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்கூல்ல யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீ அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணாத, சொல்ற வேலையை ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அழகா லவ் கட்டாயிரும். நீ போய் லவ் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லாத, நீ போய் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு. யார் அப்பா அம்மாட்ட, அவங்க அப்பா அம்மாட்ட. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவன் அதான் பண்ணா, யோசிப்பு என்ன பண்ணா, அதான் பண்ணா. அதனால இவன் மேல கோவங்க. 11 பேர் இவன் மேல என்னது கோபம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவன் மேல ரொம்ப பிரியமா இருந்தது, யோசிப்பு மேல ரொம்ப பிரியமா இருந்து சொப்பனத்தின் மூலியமா 2 சொப்பனம். எல்லாரும் வயல்ல கதிர் அறுத்து கட்டி வைப்பாங்களாம், இவன் கதிர் மட்டும் நிக்குமா, மத்த எல்லா கதிரையும் இவனை வணங்குமா அப்படின்ட்டாரு. இன்னொன்னு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே இவனை வணங்குமா அப்படின்ட்டாரு. 2 சொப்பனத்தை கொடுத்தாரு. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனேயே அவனுங்க சொல்லிட்டானுங்க, சொப்பனக்கார யோ நல்லா சொப்பனம் பாப்பா, காலு அடுத்த ஒவ்வொரு நாள் வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொப்பனம் பார்த்த, இன்னைக்கு என்ன மரம் அப்படி வணங்குச்சா, இன்னைக்கு என்ன கல்லு வணங்குச்சா அப்படின்னு சொல்லி என்ன கிளடிப்பாங்க. ஆனா சொப்பனை தந்தது யாரு, தேவன் தந்தாரு. ஆனா இவனுக்கு என்ன இவன் மேல என்ன தப்பு, இவனுக்கு பண்ற அத்தனை அட்டகாசம். இத போய் என்ன பண்ணுவான், அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவான். இத சொன்னனாலேயே இவன் என்ன பண்றாங்க, எல்லாரும் பகை. அந்த 11 பேர் செஞ்ச மாட்டான்னு பாருங்க. 11 பேர்ல கடைசி பையனை விட்டுருங்க, 10 பேர் என்ன பண்ணுவானுங்க, இவன் மேல அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு பொறாமை, அப்படி ஒரு எரிச்சல். வசமா சிக்கடி ஒரு நாள் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கஷ்டம்னானுங்க. இப்போ ரொம்ப தூரம் அவனுக்கு வந்து ஆட்டை மேய்க்கணும். ஆனா ஆட்டை மேய்க்க வெளியூர் போயிட்டானுங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு யோசேப்பு, நீ வீட்டுல இருக்க, அண்ணமாரு 10 பேரும் ஆட்டை மேய்க்க போயிட்டானுங்க, நீ இப்ப அவனுக்கு சாப்பாடு கொண்டு போப்பா அப்படிங்கிறாரு. அப்படி போய் அவன் சாப்பாடு கொண்டு போறான். சாப்பாடு கொண்டு போக அவனுக்கு சொல்றான், அவனுக்கு பாருங்க எப்படி இறுதியன்னு, இத்தனை பேர் பகச்சானுங்களே, இவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. கொண்டு போறான், சாப்பாட்டை கொண்டு போய் அவன் தூரத்துல வர அவனுக்கு பார்த்தானுங்க. பார்த்து பாப்பல வரான், இன்னைக்கு என்ன சொப்பனம் காணானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ உயிரோ இருக்கிற வயதான் ராஜா நீ சொப்பனம் காணுவ இல்லையா, உன்னை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டா உனக்கு ஒரு முடிவு, உன் சொப்பனத்துக்கு ஒரு முடிவு, நீ பார்த்து 2 சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம், 2 பார்த்த சொப்பனம் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் அன்பு நிமித்தமா வந்து சாப்பாடு வரான். அந்த சாப்பாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க அப்பா இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், அவங்க அப்பா பாருங்க முதிர் வயதுல பலவர்ண அங்கி அப்படின்னா ஒரு கலர் இல்ல நிறைய கலர், அந்த வானவில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கலர் போட்டு அவன் மேல வச்ச பிரியத்துல அந்த கிழட்டு மனுஷன் அந்த தைச்சு கொடுத்துருக்கான். இவன் போட்டிருக்கான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவன் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கான். இவனை பார்த்தவங்க சாப்பாடை வாங்கிச்சுட்டு, இந்த ட்ரெஸ் தாண்டா எனக்கு உங்களுக்கு என்னது வேறுபாடு, ட்ரெஸ்ஸை கழட்டி அங்க ஒரு குடி இருந்துச்சு, வெறும் குடியில அவனை போட்டுட்டு உட்காந்து நல்லா சாப்பிடறான். அவன் கத்துறான், அண்ணே அண்ணே அண்ணன் கத்துறான். இவனுக்கு பாட்டுக்கு சாப்பிடறானுங்க. அப்ப சொல்றான் ஒருத்தன், என்ன மச்சி கொன்னுட்டு ஏதோ மிருகத்தை சாப்பிட்டு சொல்லிடலாமா அப்படிங்கிறான். உடனே சொல்றான் ஒருத்தன், சரி சொல்லிடலாம் சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி கூட்டம் வருது. அப்ப சொல்றான் ஒருத்தன், யூதான் ஒருத்தன் சொல்றான், டேய் நம்ம இவனை கொல்றதுனால ஒரு லாபம் இல்லடா, இந்த பையனை என்ன பண்ணிடலாம், இவனுக்கு வித்தரலாம், இந்த பையனை குடியிருந்து தூக்கி இந்த என்ன பண்ணலாம் எகிப்துக்கு வித்தரலாம், இவன் போயிடுவான். இவன் ட்ரெஸ் இருக்குல்ல நம்ம கழட்டும் இல்ல, அந்த ட்ரெஸ் என்ன பண்ணலாம் ரத்தத்துல நினைச்சு கொண்டு அப்பா கொடுத்துட்டு ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டுருச்சுப்பான்னு சொல்லி நமக்கா கதை அடிக்க தெரியாது. ஏற்கனவே பல ஆட்டை கொண்டு கதை அடிச்சோம். இப்ப என்ன பண்ண இதையும் கதை அடிக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணானுங்க, அவனை அழகா குளியிருந்து தூக்கி என்ன பண்ணாங்க அந்த ஆளுங்க இருக்கிறான். அவன் அப்படி கதறான், அண்ணா விட்டுங்கண்ண அப்பாட்ட சொல்ல மாட்டானே அப்படிங்கிறான். நீ கிளம்பு ராஜா, நீங்க இருக்கவே கொஞ்சம் விட்டுட்டானுங்க, அழகர மாட்டானுங்க. ரத தடவை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டானுங்க. இது இன்னொரு காரியம் பாருங்க, இந்த யாக்கோபு பல வருஷமா ஆடு மேய்ச்சிருக்கான். இவன் என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த அங்கியில ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டத்துல ரத்தத்தை எடுத்து தேய்ச்சு இதுதான் ரத்தம் கொடுத்துட்டானுங்க. அந்த ஆளு பல வருஷமா ஆட்டோட இந்த ஆளு மோந்து பார்த்தா ரத்தோட தெரியுமா தெரியாது ஆட்டோடது. அந்த ஆள் பாருங்க அது தெரியாம இருக்கு, வயசாகி போச்சு, அதுவும் போச்சு. அதனால அவனும் நம்பி ஓனப்பாரி, ஐயோ இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, என் பையன் போயிட்டான்னு சொல்லி இப்படியே வாழ்நாள் முழுது விக்கிட்டு இருந்தாங்க.
பாத்தீங்களா? ஆனா இந்த ஆட்களை உயர்த்தினாரு ஆண்டவர். இந்த ஆட்கள் என்ன பண்ணாரு? இந்த ஆட்கள் உயர்த்துறதுக்கு தகுதியா இல்ல. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? வாடா, அத்தனை பேர் வாடா, நீங்க பண்ண துரோகத்துக்கு தக்க தண்டனை என்ன பண்ணணும் தருணம் சொல்லிருக்கோம் சொல்லிக்கூடாதா? ஆனா ஆண்டவர் பாருங்க, பின்னாடி சொல்றேன் எப்படி உயர்த்தினான்னு சொல்றேன். ஆனா வந்துட்டானு கலவரிட்டானு. அது இன்னொரு ஆள் பாருங்க, அவன் பேர் யூதா. அந்த யூதா என்ன பண்ணிட்டானா, அவங்க அப்பா வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போய் ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு 3 பிள்ளை பிறக்குது. ஏறு, ஓனான், சேரு அப்படின்னு பிறக்குது. அவனும் பாருங்க, அந்த 3 பிள்ளை பிறந்த பிறகு அந்த அம்மா இறந்து போயிருக்கு. அந்த யூதாவை கல்யாணம் பண்ண அம்மா இறந்து போயிருக்கு. கல்யாணம் பண்ணி அந்த அம்மா இறந்து போற உடனே இந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு பொண்ணு பாக்குறான். அந்த பொண்ணு பார்த்த உடனே அந்த பொண்ணை கட்டின உடனே அந்த ஃபர்ஸ்ட் பையன் செத்து போயிடுறான். அப்புறம் திருப்பி அந்த பொண்ணை 2வது கொடுக்குறான். 2வது செத்து போயிடுறான். 3வது கொடுத்தா 3வது செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மாவை, நீ கொஞ்சம் வீட்டுல இருமா, கொஞ்ச நாள் வீட்டுல இரு. இந்த பையன் கொஞ்சம் வயசா வாலிபனோட பிறகு என்ன பண்ற, திருப்பி இந்த பையனையே தரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போன பிறகு இதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை மாமா வந்து பையனை தரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, ஆனா வேகத்துல அப்படி இருக்குது, தரமாட்டான்னு சொன்ன பிறகு என்ன பண்ணிருச்சு அந்த அம்மா, ஒரு வேசி மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. இந்த ஆள் பாருங்க, இந்த ஆளு கல்யாணம் ஆளு, 3 பையனை பெற்ற ஆளு, மருமனை கொண்ட ஆளு, பண்ற ஆளையை பாருங்க. அது தன்னுடைய மருமகளே தெரியாம அவங்களோட போனாங்க. இவனை உயர்த்த முடியுமாங்க? சொல்லுங்க, இவனை உயர்த்த முடியுமா? அவனுக்கு 11 பேர் 10 பேர் பண்ணது ஒரு பையனை, அருமையான ஒரு பையன், அவங்க அப்பாவுக்கு பிரியமான பையனை பொறாமையினால, எரிச்சலினால, கோபத்தினால வித்து போட்டவனுங்க. இவன் பண்ற வேலையை பாருங்க, மருமகனே தெரியாம போய் அவளோட கூட சேர்றான். எப்படிப்பட்ட ஒரு அருள். இன்னொருத்தர் இருக்கான் ரூபன். அவங்க இப்பதான் அவங்க வீட்டுல ஒரு சாவு நடந்திருக்கு. ராகேல் செத்து போயிட்டான். ராகேல் செத்து போய் துக்கத்துல இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றாங்க, துக்கத்துல இப்ப குடும்பமே ஆறி முடியல. அதுக்குள்ளேயே அந்த யாக்கோவுக்கு அந்த காலத்துல நிறைய மனைவி கட்டுவாங்க. அந்த இன்னொரு மனைவியோட போய் சயனிச்சு அப்படி ஒரு அருள் இருக்கும். இவனை உயர்த்த முடியுமாங்க? சொல்லுங்க. அப்படிப்பட்ட அசிங்க பண்ண ஆளுங்க இவங்கெல்லாம். பொறாமை, எரிச்சல், கசப்பு, கோபம், உடையதான் ஆண்டவர் உயர்த்துவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வித்து போட்டாளுங்க. சொந்த தம்பியே வித்து போட்டாளுங்க.